ஹாய் ஹலோ வணக்கங்க எல்லாருக்கும். எல்லாம் நல்லா இருக்கிறீங்களா? இன்றைக்கி நம்ம ரேணுகா வீட்டு சமையலில் பச்சை சுண்டைக்காயை வச்சு தான் ஒரு சூப்பரான டேஸ்ட்டில் ஒரு பொரியல் செய்ய போகிறோங்க. இது உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. அதிக நோய் எதிர்ப்பு சக்தி தரக்கூடியதுங்க. அனீமியா இருக்கிறவங்களுக்கெல்லாம் ரொம்ப வாரத்தில் 2 டைமாவது இது சாப்பிட்ணுங்க. நம்மளுக்கு பிளட் சர்க்குலேஷன் நல்லா வச்சுருக்குங்க. இது ரொம்ப அதிகமான அயன் சத்தை உள்ளடக்கியதுங்க. இது இரும்பு சத்து அவ்வளோ இருக்குங்க இதில். வாங்க இப்போ இந்த பொரியல் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாங்க. தட்டி எடுத்துக்கிட்டாலும் சரிங்க. இதுக்குள்ளே இருக்கிற விதைகளை வெளியேற்றாமல் சாப்பிட்றது தான் ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. நம்மளுக்கு நல்லா பிஞ்சு சுண்டைக்காயாக எடுத்துகிட்டு அதோட விதைகள் அப்படியே இருக்கிறது போலயே நம்ம சாப்பிட்டோம்னா உடம்புக்கு ரொம்ப நல்லதுங்க. இந்த விதைகளில் தான் அவ்வளோ சத்துக்கள் அடங்கி இருக்குதுங்க நம்மளுக்கு. அதனால் நான் இது 2ஆக வெட்டி எடுத்து போகிறேங்க. அருகாமனை வச்சு 2 அறுத்து நம்ம கத்திரிக்காயில் அருவி இல்லைங்களா, அது போல் அரிஞ்சு தான் நான் எடுத்துக்க போகிறேங்க. தட்டி எடுத்தோம்னா விதையெல்லாம் வேஸ்ட் ஆயிருங்க. அதனால் நான் அரிஞ்சு எடுத்துக்கிறேங்க. இப்போ பாருங்க, இது போல் அரிஞ்சு எடுத்து நம்ம தண்ணியில் சேர்த்துக்கிறோங்க. ஈஸியாக டக்குன்னு நம்ம அருகாமனையில் அரிஞ்சிடலாங்க. ரொம்ப டைமெல்லாம் எடுக்காதுங்க. பாருங்க, இது போல் ஒரு தட்டில் கழுவி காய வச்சுட்டு நம்ம அருகாமனையில் இப்படி 2 காய் ஒன்றா கூட எடுத்துக்கலாங்க. எடுத்துகிட்டு இப்படி 2ஆக வெட்டி உள்ளே போட்டால் சீக்கிரமாக நம்மளுக்கு ஈஸியாக அரிஞ்சு எடுத்துடலாங்க. தட்டி விதை வேஸ்ட் பண்ணுறதுக்கு பதிலாக இது போல் கையில் நீங்கள் எடுத்து வச்சுட்டு இப்படி 2 ஒன்றா வச்சு கூட வெட்டி எடுத்துக்கலாங்க. ரொம்ப டைமெல்லாம் எடுக்காதுங்க உங்களுக்கு. பாருங்கள், இது போல் ஈஸியாக நம்மளுக்கு கட் பண்ணி எடுத்து போட்டுக்கலாங்க. இப்போ அந்த விதைகள் நம்மளுக்கு அப்படியே இருக்குங்க. இது போல் வெட்டி எடுத்துகிட்டு நான் காட்டுறேங்க. பாருங்கள், எல்லா காயும் இது போல் நம்ம 2 வெட்டி எடுத்தாச்சுங்க. சூப்பராக நம்மளுக்கு அந்த விதைகள் வேஸ்ட் ஆகாமல் அப்படியே இருக்குது பாருங்கள். தட்டி எடுத்தோம்னா நம்மளுக்கு கலரும் சேஞ்ச் ஆகிருங்க. விதைகளும் எல்லாமே வெளியே வந்துருங்க. இந்த விதைகள் தான் நம்மளுக்கு பொக்கிஷம் மாதிரிங்க. இந்த விதைகள் அவ்வளோ இரும்பு சத்தை உள்ளடக்கி வச்சுருக்குதுங்க நம்மளுக்கு. இப்போது அடுப்பு பற்ற வச்சு நான் ஒரு இரும்பு வாணலி தான் வச்சுக்கிறேங்க. நம்ம இது போல் அயன் சத்து இருக்கிறதெல்லாம் இரும்பு வாணலியில் செஞ்சோம்னா திருப்பி கூட நம்மளுக்கு கொஞ்சம் சத்துக்கள் சேர்த்து இரும்பு சத்து அதிகமாக கிடைக்குன்னு சொல்லுவாங்க. டேஸ்ட்டும் நல்லா இருக்குங்க இரும்பு வாணலியில் செய்கிறப்ப. அதனால் ஒரு இரும்பு வாணலி தான் நான் வச்சுக்கிறேங்க. நான் இன்றைக்கி நெய் சேர்த்து தான் செய்ய போகிறேங்க. பசு நெய் சேர்த்து நம்ம இதை செஞ்சு சாப்பிட்றப்ப நம்மளுக்கு உடம்புக்கு கூடுதல் சத்துக்கள் கிடைக்குன்னு சொல்லுவாங்க. அந்த சிறு கசப்பு டேஸ்ட்டும் நம்மளுக்கு கசப்புன்னு சொல்ல முடியாதுங்க. சுண்டைக்காயில் ஒரு லைட்டான இனிப்பு தான் இருக்குன்னு நான் சொல்லுவேங்க. என்னை கேட்டால் அதுவுமே நம்மளுக்கு இருக்காமல் நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க. அதுக்காக ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கிறேங்க. நான் ஸ்பூன்னா சின்ன ஸ்பூன் தாங்க, பெரிய ஸ்பூன் கிடையாதுங்க. இந்த ஸ்பூனில் தான் 3 ஸ்பூன் சேர்த்துருக்குறேங்க. ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டு கூடுதல் சுவை கொடுக்குங்க இது நம்ம நெய் சேர்த்து செய்கிறப்ப. இப்போ நெய் காஞ்சது நம்ம தாளிப்புக்கு கொஞ்சமாக கடுகு சேர்த்துக்கலாங்க. கடுகு பொரியிட்டுங்க. நமக்கு கடுகு பொரிஞ்சு வருதுங்க. நல்லா எல்லா கடுகு பொரிஞ்சதும் நாம் வெட்டி வச்சுக்கிற சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாங்க. சின்ன வெங்காயம் தான் இதுக்கு நல்லா டேஸ்ட்டு கொடுக்குங்க. சேர்த்துட்டு நம்ம வதக்கி விட்டுக்கலாங்க. கூடவே கொஞ்சமாக கருவேப்பிலைகளும் சேர்த்துக்கலாங்க. நம்ம வெங்காயம் அதிக வதங்க வேண்டியது இல்லைங்க. சுண்டைக்காய் சேர்த்து நம்ம வதக்க போகிறோங்க. அதனால் கண்ணாடி பதத்துக்கு இது போல் வந்ததையும் ஒரு நிமிஷத்துலேயே நம்ம இந்த தண்ணிக்குள்ளே இருக்கிற சுண்டைக்காய் எடுத்து இதில் சேர்த்துக்கலாங்க. தண்ணியெல்லாம் எடுத்துகிட்டு வடிச்சிட்டு நம்ம இந்த காயை மட்டும் சேர்த்துக்கலாங்க. நீங்கள் ஒரு தடவை இது போல் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். அதுக்கப்புறம் நீங்கள் சுண்டைக்காயை பார்த்தா விடவே மாட்டீங்க. இது போல் நெய்யில் பொரியல் செஞ்சு இது சாதத்தோடு சேர்த்து சாப்பிட்டா குழந்தைங்க கூட விரும்பி சாப்பிடுவாங்க. அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க. நம்மளுக்கு பிஞ்சு சுண்டைக்காயாக இருந்தால் இந்த ரெசிபிக்கு நல்லா இருக்குங்க. அந்த மேல் தோல் முத்துனதாக இருந்துச்சுன்னா கொஞ்சம் கத்திரிக்காயில் எப்படி கத்திரிக்காய் தக்காளியில் தோல் பிரிஞ்சு வர்றது போல் வருங்க. இது போல் பிஞ்சு சுண்டைக்காயாக எடுத்திங்கன்னா நல்லா சாப்பிட்டா பூ போல் வெந்துருங்க. கத்திரிக்காய் எப்படி சாப்பிட்டா கொலைய வேகுதோ அது போல் வெந்துருங்க நம்மளுக்கு.
அப்போ சாப்பிட்றதுக்கு நம்மளுக்கு ரொம்ப நல்லா இருக்குங்க. பாருங்கள், விதைகள் அதிகமாக வேஸ்ட் ஆகாமல் நம்மளுக்கு இது போல் அரிஞ்சு எடுத்தோம்னா அப்படியே இருக்குங்க விதைகள் உள்ள. இதை நம்ம கலந்து விட்டுறலாங்க. இப்போ இதில் கொஞ்சமாக மஞ்சள் தூள் வந்து சேர்த்திக்கலாங்க. ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்திட்டு கலந்து விட்டுறலாங்க. சுவைக்கேற்ப உப்பு சேர்த்துக்கலாங்க. நம்ம ஃபஸ்ட்டே நம்ம சேர்த்தோம்னா தான் அந்த காய்க்குள்ளே நல்லா வந்து அந்த உப்பெல்லாம் இறங்கி நம்மளுக்கு நல்லா ஒரு டேஸ்ட் கொடுக்குங்க. சீக்கிரமாக வெந்தும் கிடைக்குங்க நம்மளுக்கு. அடுப்பை மிதமான தீயில் வச்சுட்டு நம்ம ஒரு 2 நிமிஷம் மூடி வைக்கலாங்க. வந்து இடையில ஒரு தடவை எடுத்து கலந்து விடலாங்க. ஒரு 2 நிமிஷம் இருந்து நம்ம ஓப்பன் பண்ணி கலந்து விடலாங்க. நம்மளுக்கு பாருங்கள், அந்த ஆவி தண்ணியெல்லாம் இதில் வந்து திருப்பதுக்குள்ளேயே சேர்ந்து நம்மளுக்கு வெந்து வந்துடுங்க. அந்த நெய்யிலையுமே இந்த ஆவி தண்ணி விழுந்து அதுலேயே வந்து நம்மளுக்கு நல்லா வெந்து கிடச்சிருங்க. நம்ம தண்ணி வந்து இதில் சேர்த்த வேண்டியது இல்லைங்க. உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா சும்மா ஒரு கையளவுக்கு தொளிச்சு விட்டிங்கன்னா கூட போதுங்க. அது தேவைப்பட்டால் மட்டுங்க. வெயில் காலத்துலலாம் ஒரு சில காய்கள் வந்து ரொம்ப ட்ரையாக இருக்குது. அப்போ வந்து நம்மளுக்கு வெந்து வரல அப்படின்னா அது போல் தொளிச்சுட்டா போதுங்க. இப்போ திருப்பி நம்ம கலந்து விட்டு மூடி வச்சிடலாங்க. பாருங்கள், திருப்பி ஒரு 2 நிமிஷம் இருந்து நம்ம ஓப்பன் பண்ணிக்கலாங்க. முத்து முத்தாக மேலே வந்து தண்ணி நிற்கிதுங்க. அந்த தண்ணி வந்து நம்ம அதிலையே வடிச்சு விட்டுடலாங்க. வடிச்சு விட்டு கலந்து விட்டுக்கலாங்க. இப்போ நம்மளுக்கு இதுலேயே நம்மளுக்கு வந்து நல்லா வந்து சுருளை அந்த தோல்லாம் பாருங்கள் மேலே கலர் சேஞ்ச் ஆகி நல்லா வெந்து வந்திருக்குங்க. இதுலையே பாருங்கள், நான் ஒன்று எடுத்து நசுக்கி காட்டுறேங்க உங்களுக்கு. பாருங்கள், நல்லா கொலைய ஒரு 3/4 பதத்துக்கு வந்து இதுவே வந்து நம்மளுக்கு வெந்து வந்திருக்குங்க. இப்போ இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம தண்ணி ஓரளவுக்கு நம்மளுக்கு இதில் இருந்ததெல்லாம் வற்றி அந்த எண்ணெய் மட்டும் தான் இருக்குங்க. இப்போ இந்த ஸ்டேஜில் வந்து காரத்துக்கு தேவையான அளவு மிளகாய்த்தூள் வந்து சேர்த்துக்கலாங்க. நான் குழம்பு மிளகாய்த்தூள் தான் வந்து சேர்த்துக்கிறேங்க. இந்த ஒரு மசாலா சேர்த்துனாலே போதுங்க. இதில் வேறு எந்த பொடியும் நீங்கள் சேர்த்த வேண்டியது இல்லைங்க. குழம்பு மிளகாய்த்தூள் இருந்தால் அது சேர்த்துனிங்கனாலே இது சூப்பர் டேஸ்ட் கொடுக்குங்க. நம்மளுக்கு காரத்துக்கு எப்படி தேவையோ அதை பொறுத்து நீங்கள் சேர்த்துக்கங்க. சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுறலாங்க. கலந்து விட்டுட்டு இப்போ இந்த மிளகாய்த்தூள் வாசம் போகிறக்காக வேண்டி அந்த மிளகாய்த்தூள் வந்து அந்த காயிலையும் நம்மளை பிடிக்கணும் அப்படிங்கிறக்கோசரம் வேண்டி கொஞ்சமாக வந்து தண்ணி சேர்த்துக்கலாங்க. நம்ம தண்ணி சேர்த்து நல்லா அது சுண்டுற வரைக்கும் நம்ம அந்த மிளகாய்த்தூளோட பச்சை வாசனையெல்லாம் போகிற வரைக்கும் நம்மளுக்கு இது போல் வறுத்தோம்னா அந்த சுண்டைக்காய் வந்து கசப்பு டேஸ்ட்டு வராதுங்க. நல்லா டேஸ்ட்டாக இருக்குது. அதனால தான் ஃபஸ்ட்டு வந்து நம்ம தேங்காய் எண்ணெயிலையோ இல்லைன்னா நெய்யிலையோ வதக்கி விட்டுட்டு இது போல் வந்து நம்ம மிளகாய் தூள் சேர்த்து முன்னாடி கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நம்ம அதை கொதிக்க வச்சோம்னா நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க. அளவாக அந்த காய் வந்து முங்குற அளவுக்கு மட்டும் நம்ம தண்ணி சேர்த்துனா போதுங்க. நிறைய சேர்த்த வேண்டியது இல்லைங்க. இன்னும் வந்து நம்மளுக்கு ஜூஸியாக சாஃப்டஸாக அந்த மசாலாவில் உள்ளே இறங்கி கிடைக்குங்க. அதுக்காக இது போல் நீங்கள் சேர்த்து நீங்கள் ஃபஸ்ட்டே தண்ணி சேர்த்துனிங்கன்னா வேகறக்கும் லேட் ஆகுங்க. டேஸ்ட்டும் வந்து இது வந்து நல்லா இருக்குங்க. இது போல் செய்கிறப்ப பாருங்கள், கலந்து விட்டு நம்மளுக்கு அந்த தண்ணி சுண்டி வர்ற வரைக்கும் நம்ம வந்து மூடி வச்சிடலாங்க. பாருங்கள், ஒரு 2-3 நிமிஷத்துக்கு முன்னாடி நம்ம ஓப்பன் பண்ணிக்கலாங்க. தண்ணியெல்லாம் நம்மளுக்கு நல்லா வற்றி பாருங்கள் நல்லா வதங்கி வந்துடுச்சுங்க. கொஞ்சமாக தண்ணி இருக்குங்க. இந்த ஸ்டேஜில் நம்ம துருவி வச்சுக்கிற தேங்காய் துருவல் வந்து சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுறலாங்க. நல்லா மணக்க மணக்க கமகமன்னு
நம்மளுக்கு சுண்டைக்காய் பொரியல் வந்து பச்சை சுண்டைக்காய் பொரியல் நல்ல நோய் எதிர்ப்பு சக்தியோடையும் இரும்பு சத்தோடையும் நம்மளுக்கு ரெடி ஆயிடுச்சுங்க. பாருங்கள், சுவையான சுண்டைக்காய் பொரியல் வந்து ரெடி ஆயிடுச்சுங்க. நம்ம இறக்கலாங்க. இது போல் தேங்காய் துருவல் சேர்த்து கலந்து விட்டுட்டு சுட சுட சாதத்தோடு சேர்த்து பிசைஞ்சு சாப்பிட்லாங்க. ரசத்துக்கு தொட்டுக்கிறதுக்கு நம்ம கொடுக்கலாங்க. தயிர் சாதத்துக்கு எல்லாத்துக்குமே ரொம்ப ரொம்ப காம்பினேஷனாக ரொம்ப நல்லா இருக்குங்க இது சாப்பிட்றதுக்கு. பாருங்கள், இது போல் நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பிடிச்சிருந்துச்சின்னா ரேணுகா வீட்டு சமையலுக்கு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். பாருங்கள், சூப்பராக நம்மளுக்கு சாப்பிட்டா நல்லா கொல கொலன்னு வெந்து கொலையே நம்மளுக்கு வெந்து வந்திருக்குங்க. இந்த மணத்துலேயே வந்து குழந்தைங்க வேண்டான்னு சொல்கிற குழந்தைங்க கூட நல்லா இருக்குது டேஸ்ட்டு. கொஞ்சம் கூட நெய்யில் செய்கிறப்ப வந்து உங்களுக்கு கசப்பு டேஸ்ட்டு வராதுங்க. பல்லில்லாதவங்க கூட சாப்பிட்லாங்க. நல்லா கொலையே இது போல் வெந்துறதுனால குழந்தைகளும் இந்த மணத்தையே வந்து கவர்ந்து இழுக்குங்க. அவங்களுக்கு சாப்பிட்றதுக்கு அவ்வளோ ஒரு மணமாக இருக்குங்க நெய்யில் வறுக்கிறப்ப. இது போல் நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பிடிச்சிருந்துச்சின்னா தொடர்ந்து ரேணுகா வீட்டு சமையலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றிங்க. நாளைக்கு இன்னொரு சமையலில் நம்ம சந்திக்கலாங்க.